நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு எக்ஸ்ட்ரா அதாவது அடிஷ்னலாக 10 நீதிபதிகளை நியமனம் செய்ய கொலிஜியம் பரிந்துரை செஞ்சுருக்குது. இதற்கு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கிறதுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இங்கே எத்தனை நீதிபதிகள் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. அதில் தற்போது தலைமை நீதிபதி ஏபி சாவுடன் சேர்த்து மொத்தம் 53 பேர் இருக்கிறாங்க. இதனுடன் பார்த்தீங்கன்னா 10 பேர் மேலும் சேரும்போது பார்த்தீங்கன்னா நீதிபதிகளின் எண்ணிக்கை மொத்தம் 63ஆக உயரும் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய இருக்கையிலிருந்து அதாவது ஆய்வு இருக்கையிலிருந்து ஆண்டுதோறும் கரிகார் சோழன் விருது வழங்கிட்டு இருக்காங்க. இது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழவேல் கோ சாரங்கபாணி அவர்களுடைய ஆய்வு இருக்கை வாயிலாக ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியாவை சேர்ந்த எழுத்தாளர்களின் சிறந்த தமிழ் படைப்புகளுக்கு இந்த கரிகார் சோழன் விருது வழங்கிட்டு இருக்காங்க. 2018ஆம் ஆண்டுக்கான போட்டியில் பங்கேற்ற 40 நூலாசிரியர்களில் 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யாரு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எரிமலை என்ற நூலை எழுதிய இலங்கை எழுத்தாளர் தி ஞானசேகரன் அப்படிங்கிறவங்களுக்கும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வானம் என்னும் போதிமரம் என்ற நூலை எழுதிய மலேசிய எழுத்தாளர் ஏஎஸ் பிரான்சிஸ் அப்படிங்கிறவங்களுக்கும், மூங்கில் மனசு அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கக்கூடிய சிங்கப்பூர் எழுத்தாளர் ஆ இன்பா ஆகியோர் இந்த கரிகார் சோழன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதியில் புதிய நீர்த்தேக்கம் கட்ட போவதாக நம்முடைய மத்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபேத்தில் பிரம்மபுத்திரா நதியில் அணை கட்டி நீர் மின் சக்தி திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக கடந்த வாரம் சீனா அறிவிச்சிருந்தாங்க. சீனாவின் இந்த அறிவிப்பால் நமக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் விதமாகத்தான் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா நதியில் புதிய நீர்த்தேக்கம் கட்ட உள்ளதாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. குறித்து மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தின் ஆணையர் டிஎஸ் மெஹரா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் பனிப்பாறைகள் மூலமாக பிரம்மபுத்திரா நதிக்கு 80% நீர் சேர்கிறது. மழை காலத்தில் அந்த நதியின் 90% நீர் பார்த்தீங்கன்னா அதன் கிளை ஆறுகள் மூலமாக இந்தியாவை அடைகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் அந்த நதியில் புதிதாக நீர்த்தேக்கம் கட்டி 10,000 மெகாவாட் திறன் கொண்ட நீர் சக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. பலதரப்பட்ட தேவைகளுக்காக தான் இந்த புதிய நீர்த்தேக்கத்தை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லை பாதுகாப்பு படை உதயமான தினம் நேற்று கொண்டாடப்பட்டிருக்குது. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் எல்லைகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகித்து வரக்கூடிய துணை ராணுவ படையினுடைய சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை அதாவது பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது 1965ஆம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்குது. இதனுடைய முக்கிய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வங்கதேச எல்லைகளை காப்பதிலும் அப்படையினர் முக்கிய பங்காற்றி வருகிறது குறிப்பிடத்தக்கது. இந்த எல்லை பாதுகாப்பு படையினுடைய 56வது உதய தினம் தான் நேற்று அதாவது 1/12/2020 அன்று கொண்டாடியிருக்காங்க. உலக மலேரியா அறிக்கை 2020 உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் உலக அளவில் 2019ஆம் ஆண்டில் மலேரியாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 22.9 கோடியாக இருந்திருக்கு. கடந்த 4 ஆண்டுகளாக இந்த எண்ணிக்கை மாறாமல் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 2018ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மலேரியாவால் 4.11 லட்சம் பேர் பலியாயிருக்காங்க. 2019 உயிரிழப்பின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4.9 லட்சமாக இருந்திருக்குது. உலகளாவிய மலேரியா பாதிப்பில் தென்கிழக்கு பிராந்தியத்தின் பங்கு எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% இருக்குது. இந்நிலையில் மலேரியாவுக்கு எதிரான போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வலுவான முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. இப்பிராந்தியத்தில் 2000ஆம் ஆண்டில் 2.3 கோடியாக இருந்த மலேரியா பாதிப்பு 2019 63 லட்சமாக குறைஞ்சிருக்குது. 2000 35,000 இருந்த மலேரியா உயிரிழப்பானது 2019 74% குறைஞ்சிருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 9,000 அளவுக்கு குறைஞ்சிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 2000ஆவது ஆண்டில் இந்தியாவில் 2 கோடியாக இருந்த மலேரியா பாதிப்பு 2019 56 லட்சமாக குறைந்திருப்பதாக பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 2000 29,500 இருந்த உயிரிழப்பு இந்தியாவில் 2019 7,700 குறைஞ்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டுகளில் மட்டும் பாதிப்பை
18% வந்து உயிரிழப்பையும் 20% வந்து இந்தியா வந்து குறைச்சிருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தின் மொத்த மலேரியா பாதிப்பில் 88%ம் உயிரிழப்பில் 86%ம் இந்தியாவின் பங்கு உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. உலகளாவிய மலேரியா பாதிப்பில் 70% மலேரியா பாதிப்பில் 70%மோ உயிரிழப்பில் 71%மோ எந்த நாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கினோ பாசோ, கேம்ரூன், காங்கோ குடியரசு, கானா, இந்தியா, மாலி, மொசாம்பிக், நைஜர், நைஜீரியா, உகாண்டா, தான்சானியா ஆகிய 11 நாடுகள் வந்து இந்த பட்டியலில் வந்து இருப்பதாக வந்து உலக சுகாதார அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க. உலக செய்திகளில் ஈரான் நாடு வந்து ஒரு மசோதாவை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதற்கு வந்து நாடாளுமன்றம் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு. அதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத அது குறித்து தான் பார்க்க போகிறோம். அந்த அம்சங்களில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு மையங்களில் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் வந்து ஆய்வு செய்வதற்கு வந்து வழங்கப்பட்டுள்ள அனுமதியை வந்து ரத்து செய்ய முடியும். அணுசக்தியை பெறுவதற்கான யுரேனியம் எரிபொருளை வந்து 20% வரை செறிவூட்ட அந்த மசோதா வந்து அனுமதியும் அளிக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா நடான்ஸ் மற்றும் போர்ட்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய அணுசக்தி மையங்களில் புதிய யுரேனியம் வந்து செறிவூட்டிகளை வந்து நிறுவவும் வழிவகை செய்கிறது. இது எதற்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானின் முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணெய் துறை மீது வந்து அமெரிக்கா வந்து பொருளாதார தடை வந்து விதிச்சிருக்காங்க. அந்த தடைகளை தளர்த்துவதற்கு வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு 3 மாத காலக்கெடு வந்து விதிச்சிருக்காங்க. அந்த கெடுவுக்குள் வந்து இந்த பொருளாதார தடைகளை தளர்த்தப்பட்டு சர்வதேச வங்கி கட்டமைப்பை பயன்படுத்தப்படணும். அப்படி பயன்படுத்த அனுமதிக்காவிட்டால் ஈரான் வந்து வல்லரசு நாடுகளிடம் மேற்கொள்ளப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தம் வந்து பல மீறும் வகையில் வந்து இந்த சட்ட மசோதாவை வந்து இயற்றப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா UEAF அப்படிங்கிற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியின் கள நடுவராக முதல் முறையாக பெண் ஒருவரை பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பு வந்து 30/11/2020 அன்று நியமித்து அதற்கான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபானி ஃப்ராஃபட் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். ஃபிஃபா அங்கீகாரம் பெற்றவராக வந்து இவர் வந்து இருக்கிறாரு. பிரான்ஸ்ல 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மகளிர் கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் கள நடுவராக செயல்பட வந்து ஃபிஃபா வந்து இவரை வந்து அனுமதிச்சிருந்துச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா UAEFக்காக ஆடவர் கால்பந்தில் ஸ்டெஃபானி வந்து கள நடுவராக செயல்படுவது வந்து இது 2வது முறையாக வந்து இருக்குது. முன்னதாக கடந்த ஆண்டு அதாவது 2019ஆம் ஆண்டு சூப்பர் கோல்ஃபை கால்பந்து போட்டியில் லிவர்பூல் செல்சியா அணிகள் மோதிய ஆட்டத்தில் வந்து அவர் வந்து கள நடுவராக இருந்தது வந்து சிறப்புக்குரியதாக வந்து இருக்குது.